கைஸ், நான் உங்கள் கியூட்டிகள். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மை க்யூட் பண்ணி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒன் ஷாட் தான். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ பார்க்கலாம். ஜேகே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருப்பான். நம்ம ஜேகேவோட டைம்லைன் வந்து 2026. ஓகேவா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டைம் ட்ராவல் லவ் ஸ்டோரி தான். ஓகேவா? நம்ம ஜேகே இருக்கிறது 2026. ஐ மீன் திஸ் இயர். இந்த டைம்லைனில் நம்ம ஜேகே இருக்கான். பட் டேஹியன் வந்து 2020 டைம்லைனில் தான் இருக்கான். அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி இந்த லவ் ஸ்டோரி ஸ்மூத் அண்ட் சில்காக போகும். பார்க்கலாமா? நம்ம ஜங்குக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜிமின் தான். நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேருமே ஜாலியாக காலேஜ் படிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிறப்ப நம்ம டேஹியான் வந்து 2020 டைம்லைனில் வந்து ஒரு பெரிய பாக்ஸர். எப்படி சொல்கிறது, இவன் தான் வேர்ல்டு பாக்ஸர் லைட் சாம்பியன்ஷிப்பே வாங்கியிருக்கான் நம்ம டேஹியானுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் டேஹியான் வந்து 2029 டைம்லைனில் தான் இருக்காங்க. பட் ஜேகே இருக்குது 2026 டைம்லைனில். நம்ம ஜங்குக் தான் கேட்குறான், ஜிமினா நீ இந்த டைம்லைன்லாம் நம்புறியா? டைம் ட்ராவல் பண்ணதெல்லாம் உண்மையா மச்சான் அப்படின்னு கேட்குறான் நம்ம ஜங்குக். அதுக்கு ஜிமினா வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மச்சான். டைம் ட்ராவல் பண்ணுறதுலாம் சும்மா கருப்பையில் கூட எட்டாத ஒரு விஷயம். அது நிஜத்தில் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. எல்லோரும் சும்மா சொல்லிகிட்டு இருக்கானுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக நார்மலாக பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேக்கு டைம் ட்ராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல். பட் நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நம்ம எங்கேயும் டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான். ஆனால் என்ன, அவன் இருக்குது 2026 டைம்லைன். அவனுக்கு பாஸ்ட்டுக்கு போகணும் இல்லை ஃப்யூச்சருக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் என்ன, போக தான் முடியல. நம்ம ஜேகேக்கு வந்து இந்த சயின்டிஃபிக்கான உள்ள விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவான பர்சன். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான் அவன். நம்ம ஒரு நாள் காலேஜில் எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம ஜங்குக் மட்டும் லைப்ரரியில் ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்து படிச்சிட்ருக்கான். ஹவு டு டைம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக். அந்த புக்கை நம்ம ஜேகே படித்து பார்த்துட்டு எப்படிலாம் டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜேகேவும் டைம் ட்ராவல் பண்ண அந்த புக்கை படித்து ரொம்ப டயர்டாகி அவனும் புக்கை மூடக்கூட இல்லை, அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்து தூங்கிட்டான். அவன் அந்த காலேஜில் அந்த ஹோல் கேம்பஸ்லேயே அவன் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான். வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜிமினா கிட்டே போய் சொல்லிவிட்டு கமெண்ட் மேலே ஏறி நம்ம ஜேகே வந்து லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சிட்ருக்கான். நைட் ஆகிடுது, ஒரு மிட் நைட் ஆக போகுது. கரெக்டாக 11-12க்கு ஒரு அந்த புக்கிலேருந்து ஒரு லைட் மாதிரி வருது, ஒரு செம்ம பிரைட்டான லைட்டு. அது ஜேகே அழகாக உள்ள கொண்டு இழுத்துட்டு போயிடுது. அந்த டைம்லைன் வந்து 2020 டைம்லைன். ஓகேவா? நம்ம ஜேகே வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அவனை சுற்றி வெறும் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஒரு பாக்ஸிங் நடந்துகிட்ருக்கு ஆப்போசிட்டில். அந்த இடத்துல அவன் தூங்கி எழுந்துச்சி உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அது ஜஸ்ட் ட்ரீம், ஜஸ்ட் கனவு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். பட் எனக்கு தெரியல அவன் ரியலாகவே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனும் கனவு தான் சொல்லிட்டு ஜாலியாக அந்த பாக்ஸிங்கை பார்த்துட்ருக்கான். நம்ம ஆப்போசிட்டில் நின்று பாக்ஸிங் பண்ணுறதே நம்ம டேஹியான் தான். நம்ம டேஹியானும் லின் அப்படிங்கிறவங்க கூட ஆப்போனண்ட்டு ரெண்டு பேருமே செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஜெயிச்சது நம்ம டேஹியான் தான். நம்ம டேஹியான் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பெல்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஐம் த வின்னர்னு சொல்லிகிட்ருக்கான். அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது கேஷுவலாக நம்ம ஜேகேவை பார்க்குறான். ஜேகே கிட்ட மட்டும் ஒரு பிரைட்னஸ் லைட் மாதிரி எரியுது. அவன் பின்னாடி மட்டும் லைட் எரியிற மாதிரி நம்ம டேஹியானுக்கு தெரியுது. பட் நம்ம டேஹியானுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இவன் எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம டேஹியான் வந்து ஒரு பெரிய மான்சர். ஐ மீன் இவன் அடிக்கடி இந்த சரௌண்டிங்கில் தான் ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே உள்ள எல்லாருமே நம்ம டேஹியானுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி தான். இவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அதுவும் புதுசாக இருக்கு. இவன் நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவனை பார்த்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம டேஹியானுக்கு இருக்குது. பட் அவன் இதை சொல்லிக்காமல் அமைதியாக அந்த பெல்ட்லாம் ஜெயிச்சுட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த
அந்த ஷோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவனும் வெளில வந்துட்டுருக்கான். அப்படி வெளில வரும்போது நம்ம ஜங்குக் தான் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்தா 2020 அப்படின்னு காட்டுது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். கனவுல இப்படிலாம் டைம்லைன் மாறுமோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். பட் நம்ம ஜேகே தான் பாவம் ஒன்றுமே தெரியாமல் அப்பாவையும் முழிச்சிட்ருக்கான். ஆனால் பார்க்கவும் க்யூட்டாக வர இருக்கானா. நம்ம ஜேகேவும் சுற்றியும் பார்த்துட்ருக்கான். அவனே கிள்ளி பார்த்துக்கிட்ருக்கான். நம்ம இருக்கிறது ரியலாக ஃபேக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம ரியலாகவே டைம்லைன் சேஞ்ச் பண்ணி வந்துட்டோம். இது நம்ம டைம்லைனே இல்லைன்னு சொல்லி அவன் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். ஆப்போசிட்டில் ஒரு பிளாக் கலர் கார் ரொம்ப வேகமாக வருது. அங்கே வந்து மழையெல்லாம் அப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சு தண்ணியெலாம் நின்றுட்டுருக்கு. அந்த கார் வேகமாக வந்து நம்ம ஜங்குக் மேலே தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான், பதட்டத்தில் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். அப்படியே மேலே ஃபுல்லாக தண்ணி பட்டு அப்படி பாவமாக நிற்கிட்டுருக்கான். அவன் யோசிக்கிறான், நான் எந்த டைமில் இருக்கேனே தெரியாமல் சொல்லி அவன் மண்டை கன்ஃப்யூஸ் ஆகி அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். தூங்கி எழுந்து பார்த்தா நம்ம டேஹியான் வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் வச்சுருக்கான். இப்போது ஜங்குக் முழிச்சு டேஹியானை பார்த்துட்டு, நீங்கள் அந்த பாக்ஸிங் கிளப்பில் இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி பேசிகிட்ருக்கா. நம்ம டேஹியானும் ஆமாம், நீங்கள் தான் ரோட்லேயே மயக்கம் மட்டும் வந்துட்டுங்க. சரி பாவம்னு சொல்லிட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் யார்? நான் எதுக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது. இந்த ஏரியாவிலையும் சரி இந்த சரௌண்டிங்லாம் அவங்களை பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவன் என்ன சொன்னாலும் நம்ம டேஹியான் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் டைம்லைன் மாதிரி வந்திருக்கான், டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு சொன்னால் யார் தான் நம்புவா? எல்லாருமே சிரிச்சு தானே இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியல. நம்ம ஜங்குக் பாவமாக நான் இந்த ஊருக்கு புதுசு, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். நம்ம டேஹியானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கான். 2 பேருமே ஜஸ்ட்டு நார்மலாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் எதுவும் பேசிக்கல. அப்புறமா நம்ம ஜங்குக் தான் வந்து இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுங்களேன், இந்த ஊர் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நீ கொஞ்சம் சுற்றி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேஹியானும் ஓகே போகலாம், ஆனால் நாளைக்கு போகலாம், இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஜங்குக் இல்லை எனக்கு இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேஹியானும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அவன் இன்ட்ரோ கொடுக்குறான். நான் ஜங்குக் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேஹியானும் அவனோட இன்ட்ரோ கொடுக்குறான். நான் டேஹியான், நான் ஒரு பாக்ஸர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். 2 பேருக்குமே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நம்ம ஜங்குக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே புரியல. ஃபுல்லாக ஒரு இமேஜினேஷனான இடத்துல தான் இருக்கான் போல் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறமா நம்ம டேவும் சரி ஜேகேவும் சரி 2 பேருமே கிளம்பி அந்த சவுத் கொரியா ஃபுல்லாக நம்ம டே சுற்றி காட்டுறான். இந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது, இந்த ஷாப்ஸ் இருக்குது, இதான் பீச்சு, இதான் பூசான், இதான் சியோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் அவன் சுற்றி காமிச்சிட்ருக்கான். நம்ம டே தான். நம்ம ஜங்குக்கு அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டே ஃபுல்லாக அவங்க ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒன்றா சாப்பிட்டுட்டு அவங்களுக்குள்ள விஷயத்துலலாம் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நம்ம டே வந்து யாரு கூடயுமே இவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டான். அவன் ஒரு எப்படி சொல்கிறது, அவன் இன்ட்ரோவர்ட் மாதிரி யார் கூடயுமே பேச மாட்டான். ரொம்ப தனிமையாக இருப்பான். ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் கூட ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறான்னா அது ஜங்குக் கூட மட்டும்தான் அப்படி ஃபீல் பண்ணுறான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்குக் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டு, எல்லா கூட ஜாலியாக பேசி பழகுற கேரக்டர், ரொம்ப க்யூட்டான பன்னின்னு சொல்லலாம், க்யூட்டான முயல் குட்டி கூட அவன். அப்புறம் அவங்க ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் ஒரு முயல் குட்டி மாதிரி ஒரு ஹேங்கர் மாதிரி ஒரு தலையில் ஹெட் மாதிரி மாட்டிப்பாங்களே, அது மாதிரி ஒரு ஹேம்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜேகே தான் டேஹியான் எனக்கு அது மட்டும் வாங்கி தாங்களே ப்ளீஸ் அப்படின்னு க்யூட்டாக கேட்குறான். நம்ம டேவும் உனக்கு வேணுமா, சரி நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவும் அந்த க்யூட்டு ஹேமரை வாங்கி நம்ம ஜங்குக்கோட தலையிலே மாட்டி விட்டுட்டு யூ ஆர் மை க்யூட் பன்னி அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம ஜேகேக்கா அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. மூச்சு விடுற அளவுக்கு தான் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. பட் அந்த 2 பேரும் அந்த லுக்லேயும் அவ்வளோ க்யூட்டான ஒரு கண்ணாலே பேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அவங்க கண்ணாலே பேசிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஒரு சைலண்ட்டான லவ் மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம ஜேகே தான் டைம் பார்க்குறான். டைம் பார்த்தா 10:30 ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக் தான் சொல்கிறான், டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் டேக்கு என்ன டவுட்னா, நான் யாருன்னு தெரியாது, என் பேரும் தெரியாது, நம்ம இப்போ தான் ஜஸ்ட் இன்ட்ரோ ஆனோம், மார்னிங் தான் பேசணும், அதுக்காட்டியும் இவன் நம்ம வீட்டுக்கு போகலான்லாம் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி நம்ம டேக் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். பட் எதுவும் கேட்டுக்கல, அவனும் அமைதியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கும் அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஜேகே கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக மணி 11-12 ஆச்சு. 11-12 அப்போது அந்த திரும்ப நம்ம ஜங்குக் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவனோட ப்ரெசன்ட் லைஃப்குள்ளே போயிட்டான். நம்ம டேஹியானும் ஜங்குக்கும் ஒரே காரில் தான் வந்துட்டுருப்பாங்க. கரெக்டாக 11-12 ஆகும்போது நம்ம ஜேகே அப்படியே மறைஞ்சு போயிடறான். நம்ம டேஹியானை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். இவன் இன்னும் மட்டும் இங்கே தானே இருந்தான், அதுக்காட்டி எங்கே போனான்னு சொல்லி நம்ம டேஹியான் ஃப்ரீஸ் ஆகி அப்படி காரை நிப்பாட்ட கூட முடியல. அந்த ஷாக்கில் நேராக ஒரு ஆக்சிடெண்ட்டே பண்ணிடுறான். நேராக அந்த ஒரு பிரிட்ஜில் ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துடுறான். அப்படி இங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்குக் அவனோட டைம் லைனுக்கு வந்துட்டான். ஐ மீன் 2026 டைம் லைன் வந்துட்டான். அவன் தூக்கத்துலேருந்து முழிக்கிறான். பார்த்தா அவன் அந்த லைப்ரரியில் அவன் எப்படி படுத்திருந்தானோ அதே மாதிரி வந்திருக்கான். அவனை தொட்டு பார்த்துட்டு நான் இன்னும் மட்டும் இருந்தெல்லாம் கனவு இல்லையா, ரியலாக நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே தான் அதை நினச்சி எதுவும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணேனா, என்னால் சத்தியமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே சமயம் நம்ம டேஹியானை ரொம்பவும் மிஸ் பண்ணுறான். யாருன்னே தெரியல, அவன் பேர் டேஹியான்ங்கிறது மட்டும்தான் தெரியும். அவன் கூட இந்த அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஐ மீன் அந்த டைம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம டேஹியான் என்ன திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அது அப்படியே மறைச்சி போயிடும். திரும்ப டைம்லைன் அந்த வேர்ல்டு டைம்லைனுக்கு போகும்போது திரும்ப அந்த திங்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்துடும். நம்ம டேஹியான் வாங்கி கொடுத்த அந்த பன்னி அந்த ஹெட்பேண்ட் வந்து காண போயிடுச்சு. அப்படியே நமக்கு நேராகவே ஆப்போசிட்டில் ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த பன்னி அப்படியே மறைஞ்சி போகுது. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இப்போ ரியலாகவே டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த டைமே நோட் பண்ணி வைக்கிறான். 11-12க்கு தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறான். 11-12க்கு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி அதே மாதிரி நெக்ஸ்ட் 11-12 வர வரைக்குமே அவன் அங்கே தான் இருக்கான். அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜிமினா கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். பட் ஜிமினா அதை நம்பவே இல்லை. நீ போய் சொல்லாத மச்சா, ஏதோ ஒரு கேட்ராமா பார்த்துட்டு தானே நீ வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா ஃபன்னாக எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஜேகே வந்து அவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். பட் நம்ம ஜிமினா நம்புகிற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகி நான் சொன்னதில் உண்மைதான்டா அப்படின்னு கத்தும் போது நம்ம ஜிமினாவும் நம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக் வந்து ஒரு பிளான் சொல்லலாம். இன்றைக்கி நான் அந்த லைப்ரரிக்குள்ளே போய் அந்த 11-12 நான் படுக்கிறேன், நான் அப்போ உனக்கு நேராகவே நான் மறைஞ்சி போகிறேன், நீயே பாரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமினாவும் பார்க்கலாம் நீயாச்சும் மறைஞ்சி போடாச்சு, உன் கனவுல தான் நீ மறைஞ்சி போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் வர வழியே இல்லை, அவன்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். பட் ஜிமினா நம்புற மாதிரியே தெரியல. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். அப்படிங்க கட் பண்ணால் நம்ம டேஹியானை கட்டுறாங்க. நம்ம டேஹியானுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஒன்று ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸான இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ஒரு வண்டி ஸ்க்ராட்ச் ஆகி போய் விழுந்துருச்சு. அவன் கையில் கொஞ்சம் ஃப்ராக்ச் ஆகிடுச்சு. அதனால் அவனால் ஒரு 1 வீக் வந்து பாக்ஸிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டாக்டர். நம்ம டேஹியானுக்கு ஃபுல்லாக நம்ம ஜங்குக் அவங்க நேராக மறைஞ்சி போனது மட்டும்தான் ஞாபகமாகிட்டே இருக்குது. அந்த திரும்ப அந்த லூப் மாதிரி அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம டேஹியான் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சுகா கிட்டே சொல்கிறான். சுகா வந்து
சுத்தமாக நம்பலை. எப்படி மனுஷன் எப்படிடா மச்சான் ஒரு மனுஷன் மறைஞ்சு போக முடியும் உனக்கு நேராகவே? யாராச்சும் காதில் பூ வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்ல, என்கிட்ட சொல்லாத அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறான். பட் டேகன் சொல்கிறத யாருமே நம்பலை. நம்ம ஏன் நம்மளும் இல்லை, அவ்வளோ ஃப்ரீஸாகி போயிருக்கான். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 10:30 போல் நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் ஜம்ப் பண்ணி அந்த காமோட ஜம்ப் பண்ணி லைப்ரரிக்குள்ளே வராங்க. லைப்ரரியில் வந்து கரெக்டாக அதே அந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த லெவல் 12 வர வரைக்கும் நம்ம ஜங்குக்கு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஜிமினா வந்து கதை சொல்ல மச்சான், கதை சொல்லலாம், ஒரு மனுஷன் உருட்டலாம், ஓவளுக்கு யாரும் உருட்ட முடியாதுடா, ஓவளுக்கு உருட்ட முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு தான், நீ வேணா பாரு, பார்த்துட்டு நீயே சொல்லு அப்படி சொல்லலாம். கரெக்டாக டைம் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக லெவல் 12 அப்போது நம்ம ஜேகே கண்ணை மூடுறான். நம்ம ஜங்குக்கும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். லெவல் 12 ஆனால் அடுத்த செகண்டு அந்த புக்கிலேருந்து ஒரு லைட் மாதிரி வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அதை நம்ம ஜங்குக்கு இழுத்துட்டு போகிற ஜிமினா பார்த்துட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டா. இவன் சொன்னதெல்லாம் உண்மையா? டேய் மச்சான் புக்குக்குள்ளே போயிட்ட மச்சான், வெளிலவான்னு சொல்லி நம்ம ஜிமினா கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமினா கத்துற சவுண்டை கேட்டுட்டு லைப்ரரியில் சுற்றி ஒரு வாட்ச்மேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் ஓடி வராங்க. அப்புறம் நம்ம ஜிமினா வந்து கரெக்டாக அந்த புக்கை எடுத்துகிட்டு ஒழிஞ்சிக்கிட்டான். எல்லோரும் பார்த்துட்டு பூனைக்குட்டி தான் எதுவும் கத்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம டைம்லைனுக்குள்ளே நம்ம ஜங்குக் வந்துட்டான். ஜங்குக் வந்துட்டு சுற்றிலையும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலா? அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நியூஸ், அங்குள்ள டிவியில் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம டேஹனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பட் இவனுக்கு கம்ப்ளீட்லி ரெக்கவர், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது நம்ம ஜங்குக் பார்த்துட்டு ரொம்ப வேகமாக நம்ம டேஹனோட வார்டெலாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அவசரமாக டேஹனை பார்க்குறக்கால ரொம்ப அவசரமாக ஓடிட்டுருக்கான். டேஹனை பார்த்துட்டு டேஹன் டோர் லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் இவ்வளோ யாருமே இல்லை, நம்ம டேஹன் மட்டும்தான் தூங்கிட்டுருக்கான். நம்ம டேஹன்ட்ட வந்து சாரி டேஹன், என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். டேஹன் வந்து சும்மா கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான், தூங்கலாம் இல்லை. இப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம டேஹன் தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சி ஜங்குக் நில்லு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கா ஃப்ரீஸ் ஆகிடுது, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுது. இவன் மயக்கத்தில் இருக்குன்னு நினச்சோம், இவன் என்ன பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக்கும் திரும்பி உட்காந்து சொல்லுங்கள் டேஹன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம டேஹன் தான், நீ எப்படி அன்னைக்கு நைட்டு மறைஞ்சு போன அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜங்குக்கால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஜங்குக்கும் வழியே இல்லைன்னு சொல்லி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் இந்த டைம்லைனில் சேர்ந்த ஒரு பர்சன் கிடையாது, நான் 2026 உள்ள டைம்லைனில் பிறந்த ஒரு பர்சன், நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கிளியர் பண்ணிகிட்ருக்கான். நம்ம எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது, நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கான். பட் நம்ம டேஹன் கண்ணால் பார்த்து நம்ம ஜேகே மாறிடுறதை பார்த்துட்டு நம்ம டேஹனும் புரிஞ்சுக்கிறேன், சொல்கிறதுலாம் உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம டேஹன் தான் கேட்குறான், உன்னால் எப்படி டைம் ட்ராவல் பண்ண முடியுது, ஆனால் என்னால் ஏன் டைம் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகேக்கு அது என்ன ஆன்சர்ன்றதுன்னு தெரியல. நம்ம ஜேகேவும் நான் ஒரு புக்கு மூலயமா தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த புக்கோட நேம் நான் மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஜங்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இன்றைக்கி டைம் என்ன, டைம் வந்து 11:30 ஆகிடுது. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்து நான் கரெக்டாக லெவல் 12 அப்போது நைட் டைமில் டைம் ட்ராவல் பண்ணி வருவேன். திரும்ப அதே லெவல் 12 நைட்டு வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம எனக்கு வந்து இது புதுசாக இருந்தாலும் பட் பிடிச்சிருக்கு. நம்ம எனக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் கேரிங்காக பார்த்துக்கிறது, லவ்வாக இருக்கிறது, ரொம்ப அழகாக கேர் பண்ணி எல்லாரையும் கேர் பண்ணி ஒரு லவ் கொடுக்குறது, அது மட்டும் இல்லை ரொம்ப க்யூட்டாக வர இருக்கான்.
அவனோட அந்த ஐஸில் தான் நம்ம டேஹியான் விழுந்தானே. அவங்க ஐஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. க்யூட்டாக 2 பன்னி ஐஸ் மாதிரி இருக்குது. நம்ம டேஹியான் வந்து இவனை அப்படியே ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக ரசிச்சிட்ருக்கான் நம்ம டேஹியான் தான். பட் ஜங்குக் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்மளை சும்மா தான் பார்க்குறாரு போலே அப்படின்னு நினச்சி நம்ம ஜங்குக் இருக்கான். நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவனோட கைண்ட், அந்த லவ், அந்த கேர், அந்த ஸ்வீட்டான வாய்ஸ், அந்த ஐஸ், நோஸ், லிப்ஸ், இயரிங் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் நம்ம டேக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம்னா, அவன் வேறு டைம் லைன், நம்ம வேறு டைம் லைனில் இருக்கோம். அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாது, கால் கூட பேச முடியாது. அவன் வேறு டைம்லைனில் இருக்கான், இவன் வேறு டைம்லைனில் இருக்கான். பட் எனக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குது. பட் அதை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும் இருக்கான். எனக்குள்ளே லவ் இருந்தோம், அந்த லவ் ஃபீல் அவன் உணரும் போதும் அதை அவனால் சொல்ல முடியலேன்னு சொல்லி அவன் ரொம்ப மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு இது எதுவுமே தெரியாது. நம்ம ஜங்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்ருக்கேன் நம்ம டே கூட. அப்புறமா நம்ம ஜங்குக்கு தான் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டேயை ரொம்ப அழகாக பத்திரமா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு தண்ணி கொடுக்குறது, ஃபுட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறது, அந்த சாப்பாடை ஊட்டி விடுறதும் சரி, அந்த ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டா நம்ம டேவை. ஏதோ 2 பேருமே கப்புள்ஸ் மாதிரி மேரேஜ் ஆகி 1 or 2 years கப்புள்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம டேக்கு வந்து அவன் பண்ணுற ஒரு விஷயமும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் சத்தியமாக முடியல. அவங்ககிட்ட லவ் சொல்லணும்னு ஒரு பக்கம் துடித்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஒரு சின்ன டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டேக்கும். அவன் கிட்ட தான் இருக்கான், பட் அவன் தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம டேக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அந்த ஆண்டவ போட்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை ரொம்ப தூரமாக இருப்பாங்க நம்மளை விட்டு. ஐ மீன் டிஸ்டன்ஸில் ஹார்ட்டுக்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரி இது லாங் டிஸ்டன்ஸ் லவ், ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான் நம்ம டேவும் சரி நம்ம ஜேகேவும் சரி. நம்ம டே வந்து நம்ம டேவும் ஜேகேவும் ஒன்றா தான் இருக்காங்க. அண்ணக்கிட்ட நைட்டு ஒரு 9 o'clock போல் நம்ம டே தான் ஜேகே கிட்ட வந்து நம்ம சேர்ந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ரொம்ப இன்னசென்ட் ஆச்சு, தூங்கலாமே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம டே கேட்டது வேறு மீனிங்கில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம டே தான் ஜேகே அழைச்சிட்டு போய் ரூம்குள்ளே வச்சு நம்ம ஜங்குக்கு உள்ள கூட்டு வந்து பொறுமையாக நம்ம டே தான் டோரை லாக் பண்ணிவிட்டு டைம் ஒரு அலாரம் செட் பண்ணிக்கிறோம் அவனோட ஃபோனில். கரெக்டாக 11:10 அந்த அலாரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அவன் நம்ம நேராக ஜெக்கிக்கிட்ட போய் க்ளோஸாக சவுத்தில் சாய்ச்சி நம்ம டேயாக தான் இப்போ பேசுகிறான். ஜங்குக் ஜங்குக் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்க கூட இருக்கணும் கடைசி வரைக்கும், லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் முடியாதே. எனக்கு இது வரைக்கும் யாரையுமே பிடிக்காது. நான் யாரு கூடயுமே அவ்வளோவா பேசவும் மாட்டேன், அட்டாச் ஆகவும் மாட்டேன். உன்னை நான் எப்போ மீட் பண்ணணும், நான் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக என்னோடய லோன்லினஸ்ஸை நான் தனிமையை தான் விரும்பிட்டு இருந்தேன். நீ தனிமையை பக்கம் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஆனால் இந்த ஏஞ்சல் நைட்டு 11-12 வரைக்கும் நான் என் கூட இருக்குங்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எந்த டைமில் வேணால் இருக்கலாம், இந்த டைம்லைனிங் அந்த டைம்லைன் எந்த டைம்லைனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும். ஆஸ் அ ஒய்ஃபாக யூஆர் மை ஒய்ஃப், மை க்யூட் பன்னி அப்படின்னு நம்ம டே தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு காதெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது, அதை எப்படி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம டே கொஞ்சம் கூட கேப் போடாமல் நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
வச்சு அலாரமும் அடிக்குது. இங்கே மாதிரி ரொம்ப க்யூட்டான ஸ்வீட்டான ஷார்ட்டான ஒரு மேக்டன் எனக்கு நம்ம ஜேகேக்கும் சரி டேக்கும் சரி நம்ம ஜேகேக்கும் டே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு அவனுக்கே தெரியல. அதனால அவன் சைலண்ட்டாக அந்த லவ்வை அக்செப்ட் பண்ண மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். கரெக்டாக லெவல் 10க்கு அலாரம் அடிக்கும்போது நம்ம டே தான் எழுந்திரிச்சி மை க்யூட் பண்ணி நான் இந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு சாஃப்டான கிஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக லெவல் 12 அப்போ நம்ம ஜேகே மறைஞ்சு போகிறான். அது நம்ம டேவால் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் எனக்கு அவ்வளோ டியர்ஸ் கண் ஃபுல்லாக தேங்கி நிற்கிது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த கண்ணுக்கு நேராகவே மறையும் போது நம்ம டேனால் சத்தியமாக முடியல. அவனுக்குள்ளே அவ்வளோ டியர்ஸ் அப்படி அழுதுட்ருக்கான். அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் திரும்ப அவனோட டைமில் எனக்கே வந்துட்டு அவனும் ஜேகே கூட டே கூட இருந்த ஒரு விஷயம் நினச்சி பார்த்து அவனும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இதே மாதிரி தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. 2 பேருமே டைம் ட்ராவல் பண்ணி மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நம்ம ஜேகேவும் டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேஜிக்கான புக்கை எடுக்கிறான். பார்த்தா அந்த புக் அந்த பிளேஸில் இல்லை. அந்த புக்கை காணவே காணும். அவனும் தேடி பார்த்துட்ருக்கான். அந்த புக் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. நம்ம டேயை இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் அந்த லைப்ரரி ஃபுல்லாக தேடுறான். அந்த காலேஜ் ஃபுல்லாமே தேடுறான். அந்த புக் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம டேயனும் அவன் எப்போ வருவான்னு சொல்லி நம்ம டேயன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே மீட் பண்ணிக்கவும் முடியல. ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ பேர் நம்ம ஜங்கு ஃபஸ்ட் இயரில் இருந்தான். இப்போது ஃபைனல் இயரை முடிச்சு இந்த காலேஜ் விட்டு போக போகிறான். அப்போ வரைக்குமே அவன் அந்த புக்கை தேடிக்கிட்டே தான் இருக்கான். கடைசி வரைக்கும் அந்த புக்கை அவன் கையில் மாட்டவே இல்லை. நம்ம டேகியானும் ஜேகே வருவான்னு சொல்லி அவனுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கடைசி வரைக்கும் நம்ம ஜேகே வரவே இல்லை. நம்ம ஜேகேவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். டேயை பார்க்கவே முடியல. கடைசியாக அந்த 1 நைட் அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 hours மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம டேகியானுக்கும் சரி ஜக்குக்கும் சரி அவ்வளோ லவ். கூட இருக்கும்போது ஒரு பொருள் அருமை தெரியாது தெரியுமா? அது நம்ம விட்டு விலகி போகும்போது அதில் ரொம்ப அருமையும் அதில் உள்ள அந்த லவ் கேர் அதுக்கப்புறம் தான் புரியும். நம்ம ஜக்குக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நம்ம டேயை வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் டேயை மீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஜக்குக்கால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சேடாக இருந்தான். அவனால் திரும்ப நம்ம டேயை பார்க்க முடியல. அதே மாதிரி நம்ம ஜேகேவும் சரி நம்ம ஜேகேவும் சரி மாற்றி அவங்க ஃபீலிங்ஸ் அவ்வளோ ஃபீலிங்ஸ் 2 பேருமே பார்த்துக்கவே முடியல. ஒரு நாள் அந்த ஜங்குக்கோட ஒரு கிராஜுவேஷன் டே அன்றைக்கி தான் எல்லாருமே ஜாலியாக கிராஜுவேஷன்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோஸ் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம டே மட்டும்தான் தனியாக நம்ம டே கூட இருந்த ஒரு ஞாபகங்களும் மெமரிஸும் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம டே வந்து பாஸ்ட் லைஃப்பில் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் அழைச்சிட்டு போய் பண்ணோம் அதை ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம ஜங்குக்கு போய் பார்த்துட்டு அவங்க கூட அந்த ஒரு க்யூட்டான மெமரிஸும் நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படி அழுதுட்டு இருக்கான் நம்ம ஜங்குக். அதை நினைக்க நம்ம டே ஜங்குக்காலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் டேஸை அப்படி அழுதுட்ருக்கான் அவன். அதே மாதிரி தான் நம்ம டேயானும் ஜேகே கூட எங்கெங்கே போனோமோ அங்கங்கெல்லாம் ஒரு க்யூட்டான மெமரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்து அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தான். எப்படி சொல்கிறது, 2 பேருமே அவ்வளோ லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு லவ். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. 2 பேருமே வேறு டைம்லைனில் இருக்காங்க. அந்த லாஸ்ட் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி நம்ம டே லைட்டில் ரொம்ப டயர்டாக ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தான். அந்த சவுத் கொரியா ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன். நம்ம டேன் கூட இந்த ஒவ்வொரு மெமரிஸும் யோசித்து பார்த்து அந்த மெமரிஸ் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். நைட்டு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் போய் லைப்ரரியில் போய் பார்க்கலாம். ஒரு கடைசியாக ஒரு லாஸ்ட் ஹோப் மட்டும் நம்ம ஜங்குக்கு வச்சுருந்தான். கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரியே அந்த புக் அதே பிளேஸில் இருந்துச்சு. நம்ம
ஜங்குக்கால நம்பவே முடியல. அந்த புக் எத்தனை நாள் ஆயில்ல, இப்போ திடீர்னு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அந்த டைம் 11-12 ஆச்சு. நம்ம டைம் ட்ராவல் போய் நம்ம ஜேகே டேவை மீட் பண்ணுறான். நம்ம டே வந்து ரொம்ப பார்க்கவே பாவமாக அப்படி சொல்கிறது, அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த உலகத்தையே வெறுத்துட்டு அவன் தனிமையில் உட்காந்துருக்கான். யாரு கூடயுமே பேசாமல் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்போது நம்ம ஜங்குக் தான் டேவோட ரொம்ப தட்டுறான். நம்ம ஜங்குக் வந்து டேவோட வீட்டுக்குள்ளேயே போய் லேண்ட் ஆகிட்டான். டைம் ட்ராவல் பண்ணி நேராக ஒரு ரூம்குள்ளே போய் டோரை தட்டுறான். நம்ம டே வந்து செம்ம டென்ஷனில் இருக்கான். ஏன்னா ஜேகேவை பார்க்கவே முடியல. அவனை பார்த்தே 3 years ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது யார் தான் ஃபீல் பண்ண மாட்டா. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக் நிற்கிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். 2 பேரும் அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட கேப் நம்ம ஒரு காற்று கூட போக விட மாதிரி அவ்வளோ டைட், அவ்வளோ டியர்ஸ், ஒரு ஹாப்பியான டியர்ஸ். கடைசி நான் மீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான டியர்ஸாக இருக்குது. 2 பேரும் அவ்வளோ லவ்வோட ஹக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட விடவே இல்லை. நம்ம டேஹியான் ஜங்குக்கை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை. டேரெக்டாக ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய் பெட்டில் வச்சு ஒரு மேட்ரு பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை ஸ்டாப் பண்ணி, டேஹியான் ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டே தான் நம்ம ஜேகேவோட ஃபோர்களில் கிஸ் பண்ணி ஐ ரியலி மிஸ் யூ லாட்ஸ் மை க்யூட் பண்ணி அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே ஒரு சட்டிலான ஹாப்பியான ஸ்மைலோட 2 பேருமே அவ்வளோ லவ்வோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக நம்ம ஜங்குக் டைம் ட்ராவல் பண்ண டைமும் வந்துருச்சு. 11-12 ஆகுது. நம்ம ஜேகேக்கும் சரி எனக்கும் சரி கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை. என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே அந்த ஃபுல் டியர்ஸாக இருக்குது. என்னை விட்டு நீ போயிடாத, நீ போனே நான் எப்போ வருவேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவ்வளோ எமோஷன்ஸோடு கட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா, காதலுக்கு கண்ணிலே அப்படிங்கிற மாதிரி லவ்வில் வந்து டைம்லைன் முக்கியம் இல்லை, ஜெண்டர் முக்கியம் இல்லை, கேஸ்ட்டும் முக்கியம் இல்லை, ஏஜ் முக்கியம் இல்லை, அந்த பியூரான லவ் மட்டும்தான் போதும். அப்படி மாதிரி தான் அந்த டைம்லைனே நம்ம டேஹியான் ஜங்குக்கோட லவ் ஜெயிச்சிருச்சு. நம்ம டேஹியானும் சரி ஜங்குக்கும் சரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் கூட கேப் விடாமல். அப்போ நம்ம டைம் ஆகிட்டே இருக்குது. பட் டைம் 11:30 ஆகிடுச்சு. அப்புறமா டைமே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஜங்குக் மறைஞ்சு போகவே இல்லை. ஜங்குக் மறைஞ்சு போகலங்கிற விஷயத்த டேஹியான் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடான். டேஹியான் டைட்டாக கட்டி பிடிச்சவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கும் சரி ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி க்யூட்டான ஸ்வீட்டான ஹாப்பியான எண்டிங் இந்த ட்ராமா முடிச்சு வைக்கிறேன். இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியல. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட சீசன் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா சீசன் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பை பாய், லவ் யூ ஆல்.